ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மாவின் வாக்கை கேட்க வந்துவிட்ட இந்த நொடியிலிருந்து உன் வாழ்க்கையில ராஜயோகம் ஆரம்பிக்க போகுது. நீ பெரும் மகிழ்ச்சியும் பேரின்பமும் அடையக்கூடிய அளவுக்கு இந்த வராகி அம்மா அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நடத்தி தரப்போறேன். நீ கத்துக்கிட்ட விஷயங்கள் எதுவும் உன் வாழ்க்கையில உனக்கு பயன்படாம போகாதுன்னு சொன்னேன் அல்லவா? இத்தனை நாளா நீ எதை கஷ்டம் துன்பம் துயரம்னு நினைச்சியோ அதன் மூலமாக உனக்கு கிடைச்ச அனுபவங்களை வச்சுதான் இப்போது நீ வாழ்க்கையவே ஜெயிக்க போகிறாய். நீ மனசுல தைரியத்தோட இருக்கும்போது கண்டிப்பா உன் வாழ்க்கை மாறும் என் செல்லமே. உன் மனசை சுத்தமா வச்சுக்கிட்டு நல்ல எண்ணங்களை மட்டும் உனக்குள்ள வளர்த்துக்கோ. என் அருளால உன்னை வழிநடத்தி உன் வாழ்க்கைக்கு ஒளியாக இந்த வராகி அம்மா இருக்க போறேன். எப்பேற்பட்ட உறவாக இருந்தாலும் அவர்களுக்காக நீ வாழ்றன்னு சொல்றது என்னால ஏத்துக்க முடியாது. ஏன்னா இந்த உலகத்தில் நீ நெருங்கிய உறவாக உன் உயிருக்கு உயிராக நினைக்கும் உறவுகள் கூட கடைசி வரைக்கும் உன் கூட வரப்போறதில்ல. அதனால மற்றவங்களுக்காகவே பார்த்து பார்த்து தியாகம் செஞ்சு வாழாம உன் வாழ்க்கையில உனக்கு பிடிச்சதையும் கொஞ்சம் சந்தோஷமா அனுபவிச்சு வாழ தயாராக என் செல்லவே. உன் வாழ்க்கையில அதை இழந்துருவோமோ இதை இழந்துருவோமோன்ற பயமோ கவலையோ உனக்கு வரக்கூடாது. என் அருளால அனைத்தும் தானாக உன்னை நோக்கி வந்து சேரும்படி இந்த வராகி அம்மா செஞ்சு காட்டுறேன். உனக்குள் இருக்கும் உண்மையும் சத்தியமும் கண்டிப்பா உன் வாழ்க்கையை உயர்த்தும் விஷயமாக மாறிவிடும் என் செல்லமே. நீ எப்போதும் மனசுல என்னையே நினைச்சுக்கிட்டு இருந்தீனா எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகளையும் உன்னால் சுலபமாக கடந்து வந்துட முடியும். இந்த வராகி அம்மாவும் உன்னை விட்டுட்டு எங்க போயிட போறேன்? நீ செஞ்ச தானங்களுக்கும் தர்மங்களுக்கும் உன் மன தூய்மையோடு செய்த பூஜைகளுக்கும் சேர்த்துதான் நான் அருள் மூலமாக பலன் கொடுக்க வந்திருக்கேன். நீ சற்றும் எதிர்பாராத நேரத்துல யாராவது ஒருவர் ரூபத்துல நான் வந்து உனக்கான உதவியை செஞ்சுட்டு போயிடுவேன். கொடுப்பது உனக்கு மனிதர்களின் கரம் போல இருந்தாலும் அது என் அருளின் கரம்தான். நம்பிக்கையோட இருக்கணும் என் செல்லமே. ஏன்னா நீ செஞ்ச நன்மைகளும் நற்காரியங்களும் ஒருபோதும் பலன் கொடுக்காம இருக்காது. இப்போதுதான் அந்த பலனை எல்லாம் நீ பெறுவதற்கான நல்ல நேரம் வந்துருச்சு. நீ விதைத்த நன்மைகள் அனைத்தும் இப்போது உன் வாழ்க்கையில நிச்சயமாக பலனை கொடுக்கும். உழைப்புங்கிறது வெறும் வாழ்க்கைக்கான போராட்டம் அல்ல, அது உன்னை பத்தி நீயே தெரிஞ்சுக்கிறதுக்கான பயணம். நீ உழைக்கதான் உனக்கு இந்த உலகத்தை பத்தின புரிதலும் தெளிவும் உண்டாகி அது உனக்கு தன்னம்பிக்கையை தைரியத்தை கொடுக்கும் என் செல்லமே. யாராலும் தர முடியாத விஷயங்களையும் மன உறுதியையும் உண்மையையும் உனக்கு அருட்கொடைகளையும் உன் உழைப்பு உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும். உன் உழைப்பின் மூலமாக தான் இந்த வராகி அம்மா நானே உன்னை உயர்வின் உச்சிக்கு கொண்டுட்டு போக போறேன். உன்னை சுத்தி எத்தனை உறவுகளும் சொந்தங்களும் இருந்தாலும் உன்னுடைய உழைப்பின் மூலமாக வரும் காசு பணத்தை விட்டால் தரக்கூடிய முன்னேற்றத்தை இங்கு யாராலும் தர முடியாது. அதே போல உன் உழைப்பின் மூலமாக வரும் முன்னேற்றத்தை இங்கு யாராலும் தடுக்கவும் முடியாது என் செல்லமே. அதனால வாழ்க்கையில என்ன நடந்தாலும் நீ கலங்க வேண்டாம். உன் உழைப்பின் வியர்வைதான் உன் வெற்றிக்கான வாசனை. நீ தொடர்ந்து உன்னுடைய வேலைகளை கவனமா செஞ்சுக்கிட்டே இருந்தீனா உன் விதியை மாற்றி என் அருளால் உனக்கு நல்லது நடக்கும்படி இந்த வராகி அம்மா நான் செஞ்சு காட்டுவேன். உன் வாழ்க்கையில வரக்கூடிய மாற்றங்கள் தான் உனக்கு உண்மையான வளர்ச்சியாக இருக்க போகுது. உன் உள்ளத்தை அமைதிப்படுத்தி உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி முடிக்கிறேன். மற்றவங்க உன்னை புரிஞ்சுக்கலைன்னு நினைச்சு நீ மனம் வருந்தாதே என் செல்லமே. யார் உன்னை புரிஞ்சுக்கிட்டாலும் இல்லைனாலும் நீ உன்னை புது ஆளாக உணர்ந்து கொள்ளும்படி உன் வாழ்க்கையவே நான் புதுசா புத்துணர்ச்சியானதா மாற்ற போறேன். இப்போது உன் வாழ்வின் திசை மாறப்போகுது. நீ அமைதியாக அவசரப்படாம பொறுமையா இருந்தீனா இந்த வராகி அம்மா நானும் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியை பெற்று தருவேன். இப்போது நீ என்னெல்லாம் தான தர்ம தவம் செஞ்சியோ அது அனைத்துக்கும் சேர்த்து அருள் பெறக்கூடிய காலம் வந்துருச்சு. உன்னுடைய ஒவ்வொரு முயற்சிகளையும் வெற்றி பெற செய்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் நடத்தி தரப்போறேன். பக்தியின் பக்குவம் என்பதே கீழே விழாமலும் விழுந்தால் மீண்டும் எழுந்து நிற்கும் வலிமையை பெறுவதிலும் தானே இருக்குது. நீ எப்போதும் பக்தியோட எல்லா செயல்களையும் செஞ்சாலே எல்லாவற்றிலும் ஜெயிச்சிட முடியும்.
உன் சிந்தனையை தெளிவுபடுத்தி உன் மனசை அமைதியாக்கி உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளையும் இந்த வராகி அம்மா பெற்றுத்தரப்போறேன். நீ துன்பத்தில் இருந்தாலும் இந்த இருள் நீண்ட காலம் நிலைக்காது. இப்போதே உன்னை துன்பத்திலிருந்து விலக்கி வச்சு உனக்கு வலிமையையும் அருளையும் அள்ளி கொடுத்து உனக்கான ராஜயோக வாழ்க்கையை அமைச்சு தர்றதுக்காகவே இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்தேன். கடந்த காலத்தில் நீ பட்ட காயங்களும் கஷ்டங்களும் உன் மனதை தளர வைக்கும்படி விட்டுட மாட்டேன் என் செல்லமே. எல்லா கஷ்டங்களையும் காயங்களையும் தாங்கி உறுதியாகி இருக்கிற உனக்கான முன்னேற்றத்தை தரப்போறேன். இப்போது ஏன் ஆசீர்வாதத்தோட உன் வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயத்தை நீ தொடங்க போற. இனிமே நீ ஜெயிக்கிறத யாராலும் தடுக்க முடியாது என் செல்லமே. நம்பிக்கையோட நீ இருந்தாலே இந்த வராகியம்மா உனக்கு எல்லாமுமாக இருப்பேன். ஏன் ஆசீர்வாதத்தோட உனக்கான நல்லதை நான் நடத்தி முடிக்கிறேன். இந்த உலகம் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆனால் என்னுடைய அருள் எப்போதும் மாறாது என் செல்லமே. அதே போல நீ வளர்ச்சி அடைவதையும் ஜெயிப்பதையும் கூட இங்கு யாராலும் தடுக்க முடியாது. என் அருளால உன் தலைவிதியை மாற்றி எழுதி உனக்கான முன்னேற்றத்தை வரவழைக்கிறேன். நீ ஆசைப்பட்டதும் எதிர்பார்த்ததும் நிச்சயமாக உனக்கு நடந்தே தீரும். இனி ஒவ்வொரு நிமிஷமும் உன் வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்களை நான் நடத்தி தர்றேன். உன் இதயத்தில் எப்போதும் அமைதி நிலைக்கும்படியும் உன் வீட்டில் மங்களகரமான நல்ல காரியங்கள் நடக்கும்படியும் இந்த வராகி அம்மா செய்தேன் என் செல்லமே. எல்லா துன்பங்களும் தொலைந்து உன் வாழ்க்கையில நிம்மதி வளரப்போகுது. உன் வாழ்க்கையை இனி ஆனந்தமயமாக அழகாக மாறும்படி இந்த வராகி அம்மா செய்ய போறேன். இந்த பூமியில நீ சாதிப்பதற்காகவே பிறந்த குழந்தை அல்லவா? அதனால உன் வாழ்க்கை மற்றவங்களை போல வேலை செஞ்சோம் சாப்பிட்டோம் தூங்கணுன்ற வெறும் வாழ்க்கையாக இருக்காது. உன் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாகவும் பலமுள்ளதாகவும் அழகான பயணமாகவும் இருக்கும்படி இந்த வராகி அம்மா செய்ய போறேன். என் அருளால் உன்னை ஜெயிக்க வச்சு உனக்கான நல்லதையும் நடத்தி முடிப்பேன். நீ மனசுல எந்த பயமோ சந்தேகமோ கொள்ள வேண்டாம். வராகி அம்மாவின் என் பேரை சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில பல அற்புதங்கள் உருவாகும் என் செல்லமே. நீ உழைக்கவும் முயற்சி செய்யவும் அதற்கான நல்வழிகளை நான் உன் கண்களில் காட்டுவேன். என்னை நம்புனினா எல்லா விஷயங்களிலும் நான் உனக்கு வெற்றி கிடைக்க செய்வேன். உன் வாழ்க்கை இனிமே உயர்வின் பாதையில் தான் பயணிக்கப் போகிறது. ஒவ்வொரு விடியலும் உனக்காக நான் கொடுக்க போற அருளின் புது துவக்கமாக இருக்கும். இந்த நாளை உனக்கான அர்த்தமுள்ள நாளாக உன் மனசுல மறக்கவே முடியாத வெற்றி நாளாக நான் மாற்ற வந்திருக்கேன். நீ எப்போதும் மன உறுதியோடும் வெற்றிகரமான செயல்களை சரியாக செய்யக்கூடிய பிள்ளையாகவும் இருக்கணும் என் செல்லமே. எப்போவுமே தேவையற்ற சிந்தனைகள்ல உன் மனசை அலைப்பாய விடாதே. அமைதியோட உன் முன்னேற்றத்திற்கான முயற்சிகளை மட்டும் செஞ்சீனா இந்த வராகி அம்மா உன் கூடவே உனக்கு துணையாக இருப்பேன். என் அருளின் ஒளி கண்டிப்பா உன்னை வழி நடத்தும். உன் வாழ்க்கையில பிரபஞ்சமாக நான் இருந்து உன் வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சு தருவேன். பேச்சளவுக்கு உருகிறவங்களும் பேச்சில் பாசத்தை காட்டுறவங்களும் எனக்கு தான் எல்லாம் தெரியும் நீ சரியில்லைன்ற மாதிரி உனக்கு உபதேசம் செய்பவர்களும் கருணை கடலாக இருப்பவர்களும் கூட ஒரு துன்பமோ பிரச்சனையோ வந்துருச்சுன்னா காணாமல் போயிடுவாங்க. ஆனால் உனக்கு ஒரு துன்பம் பிரச்சனைன்னு எது வந்தாலும் நீ அதை எதிர்கொண்டு தானே ஆகணும். அதனால தான் எப்போதும் மனசளவில் உறுதியாக தைரியமாக இருன்னு சொல்கிறேன். இந்த வராகி அம்மாவை கோவிச்சுக்கிட்டு நீ எங்கேயும் போக முடியாது. நான் என்னதான் உனக்கு கஷ்டங்களையும் கவலைகளையும் கொடுத்தாலும் அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வழிகளையும் உன் கண்களில் காட்டுவேன். உன் கர்ம வினைகளை எல்லாம் முடிச்சு வச்சு உனக்கான இன்பத்தை கொடுப்பேன் என் செல்லமே. நீ அமைதியாக இருந்தாலே இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உன் இதயத்தில் கவலைக்கு இடமில்லாத அளவுக்கு நல்ல விஷயங்களை நடத்தி முடிப்பேன். காலங்கள் ஓடினாலும் கர்ம வினைகள் உன்னை விட்டு போகாது. உன் கடந்த கால வாழ்க்கையை பற்றியே யோசிக்காம தைரியமாக இரு. உன்னை நல்வழியில் வழி நடத்தி உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி முடிக்கிறேன். எப்போதும் பாவம் செஞ்சு கர்ம வினையை சேர்த்துக்காம புண்ணியத்தை செஞ்சு நற்பலன்களை சேர்த்துக்கோ. உன்னை துரத்தும் விதி என்பது உனக்கு தண்டனை கிடையாது. தலைவிதிங்கிறதே நீ முன்ஜென்மத்தில் செய்த செயல்களின் பிரதிபலிப்பு தான். அதை புரிஞ்சுக்கிட்டு நடப்பதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு அனுபவிக்கும் போது உனக்கு பக்குவமும் மன உறுதியும் தெளிவும் வந்து
வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்.